சொல்லுவாங்க, வத்தல்னு சொல்லுவாங்க, வடகம்னு சொல்லுவாங்க. ஈஸிங்க, சிம்பிளா செஞ்சிடலாம். புதுசா பழகுறவங்க கூட வந்து இது ஈஸியா பண்ணிடலாம் தெரியுங்களா? அப்புறம் வெயிலே வேணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்லயே ஃபேன் காத்துலயே போட்டு காய வச்சுக்கலாம். நைட்டெல்லாம் காஞ்சு பாக்கலாம் ஒரே நாள்ல காஞ்சிருங்க. ஆனா வெயில் நல்லாவே இருக்கு. இடம் இல்லாதவங்க வீட்ல ஃபேன் அடியிலேயே காய வச்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும், சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் ஜவ்வரிசி வத்தல் வச்சு சாப்பிடும்போது, வடகம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டா போதும். ஒரு டம்ளரே நமக்கு 1 மாசத்துக்கு வேண்டிய அளவுக்கு வந்துரும். அளவா போட்டு வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப போடணும்னெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா டைம் இருக்கும்போது போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்பதான் முதல்ல என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரே டம்ளர் தாங்க மாவு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் மாவு ஜவ்வரிசிங்க. வடகத்துக்கு வத்தலுக்கெல்லாம் எது தாங்க யூஸ் பண்ணணும். இது ஒரு டம்ளர் எடுத்து நல்லா நம்ம மிக்சியில் நெய்ஸாக மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். பல்ஸ் விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சிட்டு வரேங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம வந்து அரிசி மாவு காட்டுற மாதிரி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சாச்சு. இப்போ தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதில் வேறு ஒன்றுமே போட வேண்டாங்க. வெறும் ஜவ்வரிசி, அப்புறம் காரத்துக்கு மணத்துக்கு இதுதான் போடுறோம். வேறு ஒன்றுமே போட வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனமான ஒரு குக்கர் தாங்க வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் நான் ஜவ்வரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். பத்தலைன்னா கூட நம்ம பக்கத்தில் சுடுதண்ணி வச்சு எடுத்து ஊற்றிக்கலாம். பிரச்சனையே இல்லை, பயப்படவே வேண்டாம். ஒரு 5 பச்சை மிளகாவை நான் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. கொஞ்சம் காரம் வேணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இதை அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கூழு மாதிரி கலக்கிட்டு அரைச்சிட்டு வந்ததை கூழு மாதிரி கலக்கிட்டேங்க மிக்சியில். இப்போ தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம இந்த ஜவ்வரிசி மாவை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க, நம்ம ஊற்றிக்கலாம். சின்ன குக்கர் தாங்க, உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணால் இதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் மாதிரி இருக்குங்க இல்லையா, இது வந்து கண்ணாடி மாதிரி வந்துருங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னும். அந்த தாங்க பக்குவம், சரிங்களா? ஆனால் இந்த ஜவ்வரிசி வந்து அடியில் கல் மாதிரி நின்றுடும். நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதுதான் அது ஒன்று. இப்போ காரம் அரைச்சிட்டு வந்தால் பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இது பச்சை மிளகாய் வேண்டான்னா காஞ்ச மிளகாவை பொடிச்சு போட்டுக்கலாம். சில்லி ஃபிளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட போட்டுக்கலாங்க. அப்புறம் பாருங்கள், நிறம் மாறிட்டே இருக்குது. நான் 1 ஸ்பூன் நிறைய ஜீரகம் போட்டிருக்கேன், கல்லுப்பு போட்டிருக்கேங்க. தேவையான அளவு. ஆனால் உப்பு நிறைய போடக்கூடாதுங்க. உப்பு வடகத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், கலரே மாறிடுச்சு. நல்லா கைவிடாமல் கிளறிட்டு வரணும். நல்லா ஒரு ஸ்பூன்லேயோ ஒரு கரண்டிலையோ எடுத்து ஊற்றுற அளவுக்கு பதம் வந்துடுங்க. அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் மெயின், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படியே நம்ம கிளறிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ மணத்துக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். கருவேப்பிலை மல்லித்தழை கூட போடுவாங்க ஒவ்வொருத்தரும். நான் போடுறது இல்லைங்க. இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் பண்ணுவேன். நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்கள்லாம் அப்புறம் இதே தான் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கூட கேட்பாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொட்டையெல்லாம் விதையெல்லாம் எடுத்துடலாம். அப்படியே விதையெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது வாயில் கடிக்கும் போது கசப்பு வந்துடும். பாதி லெமனை நம்ம ஒரு ஜூஸாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. விதை இருக்குது, விதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. புழிஞ்சு விட்டுட்டு நல்லா உனக்கு கொஞ்சம் வந்து கெட்டித்தன்மை வரைக்கும் கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஏன்னா சூடாக ஊற்ற முடியாதுங்க. கொஞ்சம் ஆறுனவுடனே ஊற்றிக்கலாம், சரிங்களா? நான் வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர் இருக்குங்களா, அந்த கவர் பேப்பர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பார்சல் வந்தது, அந்த கவர் பெருசாக இருந்துச்சுங்களா, அது வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்ட்டு அந்த கவரை நான் கழுவி வச்சுருக்கேன். துணியிலவும் ஊற்றலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா கவரில் ஊற்றினோம்னா உங்களுக்கு நல்லா அப்படியே வந்துடும். இப்போ நான் கவரை 4 பக்கமும் கிளிப்பு போட்டு காற்றுல பறக்காத மாதிரி கிளிப்பு போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அதில் தான் ஊற்ற போகிறேன். ஊற்றுறது என்னால் காட்ட முடியலைங்க, வெயில் வேறு அதிகம், ஆளும் இல்லை. நானே ஒரு கையில் எடுக்கிறதால உங்களுக்கு நான் ஊற்றுறத காட்டலை. அப்படியே உட்காந்து சேர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்திருக்கீங்க. ஒரு சின்ன கரண்டியில் தான் ஊற்றி எடுத்திருக்கேன். இத்தனைக்கும் நிலவு பக்கமாக ஒரு கேட் இருக்குது, அந்த இடத்துல தாங்க கட்டில் போட்டு ஊற்றிருக்கேன்.
உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். வெயிலே உங்களுக்கு இந்த வெயிலில் சரியாக தெரியல, எடுத்தது காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் பாருங்கள். கவர்லேயே பிரித்து எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் காயட்டுன்னு விட்டுருக்கேன். ஒரு நாள் காயட்டும், நான் பொரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். பிரித்து பிரித்து நல்லா அப்படியே அழுக்காக அப்படியே ஸ்லைஸாக வந்துருங்க. இந்த கவரில் போட்டோம்னா, துணியில் போட்டோம்னா ஈரத்தண்ணி தொளித்து நம்ம எடுக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம பொரிக்கலாமா? இன்றைக்கி வந்து நான் வெறும் கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன், அதுக்கு பொரிச்சுக்கலாம். ஒரு டீப்பாய் போட்டு அந்த டீப்பாய் மேலேயும் காய போட்டிருக்கேங்க. ஏன்னா கீழே போட முடியாது, பக்கத்தில் வேலை நடக்குதுங்களா, டஸ்ட்டெல்லாம் வந்து விழும். அதனால தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், நம்ம அதை பொரித்து காட்டுறேன் பாருங்கள். கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இதாங்க ஜவ்வரிசி வத்தல், இப்படி தான் இருக்கும். வாங்க, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, 4-5 பொரித்து காட்டுறேன். போட்டோடனே பாருங்கள், அப்பளம் மாதிரி எப்படி புசு புசுன்னு வருது பார்த்தீங்களா? இது தாங்க சூப்பரான கரெக்டான ஜவ்வரிசி வத்தல். இன்னும் கூட பொரித்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? இன்னும் கூட ஒரு 4-5 பொரித்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. வெயில் இருந்து நமக்கு போட இடம் இருந்ததுன்னா போதுங்க, நம்ம போட்டுக்கலாம். வெயில் வேணும்னு இல்லை, வீட்டுக்குள்ளே கூட ஃபேன் காற்றுலேயே போட்டுக்கலாம். வெயில் இருந்தால் ஒரே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஜவ்வரிசி வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோலன்னா சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு தான் செய்யலான்ட்ருக்கேங்க. இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் கிடையாது, ஒரு வத்த குழம்பு தான் செய்யலான்ட்ருக்கேன். சுண்டைக்காய் வத்த குழம்பு செஞ்சுருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி காய் இருக்கு இல்லைங்களா, சுக்கிட்டு கீரை காயின்னுவாங்க, அதுதான் வச்சு இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கலான்ட்ருக்கேங்க. வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க, புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நல்லெண்ணெயில் வச்சு செஞ்ச சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா, அப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. இதை வந்து நம்ம 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் அரைக்காமல் வச்சு செஞ்சுட்டு 1 மாதம் ஆனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்காரங்கெல்லாம் வத்த குழம்பெல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது, ஏன்னா ரொம்ப காசாக இருக்குது. நம்ம வீட்லேயே அந்த காசுக்கு எத்தனை பேர் வேணாலும் சாப்பிட்லாம், 10 பேர் கூட சாப்பிட்லாம் அந்த காசுக்கு. அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதையே மறுபடியும் எப்பவும் செய்வீங்க. வத்த குழம்பு, சுட்ட அப்பளம், இல்லைன்னா அரிசி அப்பளம், இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா அடடா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் முதல்ல என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருந்தேங்க. கருப்புளி, பழைய புளிங்க. அதனால் நிறம் அதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாங்க. நல்லா நிறைய வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்புக்கு வேணுமோ அந்தளவுக்கு வடிகட்டிட்டு, இப்போது நம்ம வணக்கிட்டு இருக்க வெங்காய தக்காளியில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கலக்கி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. குழம்பு நிறைய வேணும்னா கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக சேர்த்திக்கங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனைலாம் போகணும், புளிப்பு எல்லாம் நமக்கு வாசம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம வருத்தம் இல்லைங்களா, அந்த காயை போட்டுடலாங்க. மணத்தக்காளி காயை அதில் போட்டுடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நான் ஒரு மிக்ஸி சார் எடுத்திருக்கேன். ஒரு அரை முடியில் 1/4 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நிறைய உடச்ச கடலை பொட்டுக்கடலையே வச்சுருக்கேங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி தான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ கொதிச்சுட்டு இருக்க குழம்புல ஊற்றிடலாங்க. மஞ்சத்தூள் வேணுன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. ஏன்னா இது பழைய புளின்றதால உங்களுக்கு கருப்பாக தான் இருக்குது கலரு. உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணால் மஞ்சத்தூள் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூன்னா சின்ன ஸ்பூனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது வெல்லம்ங்க. மண்டை வெல்லம் போட்டிருக்கேன். அதாவது கெட்டி வெல்லத்தை போட்டிருக்கேங்க. ஒரு சின்ன கட்டி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வருது. இனிப்பு, புளிப்பு, ஒரு மாதிரி துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அந்த நாக்கில் டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை உணர்ந்தால் தான் தெரியும். நீங்கள் செஞ்சு ஒருக்கா பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் தேங்காய் அரைக்காமல் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றா குழம்பு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். 2 நாளைக்கு கூட சுண்டை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. மண் சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், அட்டகாசமான மணத்தக்காளி புளிக்குழம்பு, சொண்டை வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி பண்ணியிருக்கேங்க, துவையல் பண்ணியிருக்கேன். புதினா துவையல் பொரியல் பண்ணலை. இந்த குழம்பும் புதினா துவையலும் சாதமும் செஞ்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானத்துக்கான சமையலே. புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சாப்பிடணும் போல் இருக்குன்னு தான் செஞ்சிட்டேன், உடனே செஞ்சிட்டேன். வத்த குழம்பு, அப்புறம் புதினா துவையல், சாதம், அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.